சரிங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்கய்யா. நாம நேத்தைக்கு பார்த்தது யோகங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில பல வகையான யோகங்கள் இந்த உலகத்தில சொல்லி வந்தாலும், ஆ எல்லாமே ஒரே யோகத்த தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. பெயர்கள் மட்டும் தான் அந்தந்த அனுபவஸ்தர்களுக்கு தகுந்த அனுபவத்துக்கு தகுந்தபடி, அது மாத்தி மாத்தி வச்சு அவங்க அத நடைமுறையில இருந்தது. அப்படி கர்மயோகம் அப்படிங்கிறது கர்மமா இருக்கக்கூடிய வாயு வெளியில போகாம, அது நம்மளுடைய புருவ மத்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பேர் தான் கர்மயோகம் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. ஹடயோகம் அப்படின்னா, அப்படின்னா மாயை அப்படின்னு அர்த்தம். நம்மளிருந்து பிரதிபலிப்பா வெளியில போகக்கூடிய மாயை. அத அப்படின்னா அடக்குதல்னு அர்த்தம். அப்படி மாயையா வெளியில போகக்கூடிய சக்தியை வெளியில போக விடாம உள்ளிலே அடக்கிறது தான் ஹடயோகத்தினுடைய ஒரு பொருள் அப்படின்னு சுவாமி சொல்லியிருந்தார். ராஜயோகம் அப்படின்னா, ராஜா அப்படின்னா அது ரஜோகுணத்தை சார்ந்தது. அது நம்முடைய மனம். அந்த மனம் வெளியில வியாபிச்சு பல விஷயங்கள்லயும் பந்தப்பட்டிருக்குது. அலங்காரத்திலயும், மோகத்திலயும் நெறைய விஷயங்கள்ல பந்தப்பட்டிருக்குது. அப்படி பந்தப்படாம அத நமக்குள்ளாரே அடக்கி வைக்கும்போது, அந்த மனதினுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே அத போய் லயிக்க செய்யும்போது, அது ராஜயோகம் ஆகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அஷ்டாங்க யோகம் அப்படின்னா, நம்மளிருந்து அ வெளியில வரக்கூடிய துர்குணங்கள் அது. அஷ்டகுணங்கள் அப்படின்னு அத சொல்லுவாங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், தம்பம், அசூயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 வகையான துர்குணங்கள் இருக்குது. அந்த குணங்களுக்கு காரணம் மனதினுடைய வியாபகத்தன்மை தான். அது வெளியில அகங்காரத்த உண்டு பண்ணுது. அந்த அகங்காரத்திலேருந்து இந்த துர்குணங்கள் உண்டாகுது. அப்போ அந்த மனதனுடைய வியாபகத்தன்மை நமக்குள்ளாரே அடக்கும்போது, இந்த துர்குணங்களுக்கு வேலை இல்லாம போயிரும். அகங்காரத்துக்கும் வேலை இல்லாம போயிரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதனால அஷ்டகுணங்களா வெளியில போகக்கூடிய அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த மனச வெளியில போக விடாம உள்ளில அடக்கிறதுக்கு பேர் தான் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அகங்காரத்த பத்தி ஒரு டீட்டெயிலிங் குடுத்திருந்தார். அகங்காரம் நம்ம கூட இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு. ஏன் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கைய நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அகங்காரம் தான் காரணம். ஏன்னா ஜீவனையும், ஈஸ்வரனையும் தனித்தனியா பிரிச்சு காமிக்கிற வேலைய அது செய்யுது. நான் நான் ஜீவன் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுகிட்டு, எனக்கு மேல ஈஸ்வரன் ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன். அப்போ அதுக்கு காரணம் அகங்காரம் தான். நான் ஈஸ்வரன் தான்ங்கிறத எனக்கு தெரிவிக்காமலே இருக்குது. அதனால தான் சாமி சிவானந்த பரமஹம்சர் தன்னை பத்தி குறிப்பிட்டு சொல்லும்போது, நாம் ஒரு ஜகஜோதியாகம்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றார். அவர் ஜீவனையோ, மனசையோ, அகங்காரத்தையோ பத்தி அவர் பேசல. அவர் அந்த ஈஸ்வர தன்மையை பத்தியே பேசுறார். அப்ப அவர் மட்டும் தான் ஜகஜோதியான்னு கேட்டா, அப்படி அல்ல. சிவானந்த பரமஹம்சருக்கென்று தனிப்பட்ட ஜீவன் கிடையாது. இருப்பது ஒரே ஜீவனாகும்னு சொல்லிட்டாரு. நாம் ஒரு தரையை தட்டி வைத்திருப்பதாகவும் இந்த சித்த சமாஜம்ங்கிறது. அது எதை கொண்டென்றால் நம்முடைய சிரத்தையை கொண்டோ, நம்முடைய முயற்சியை கொண்டோ அல்ல. சித்த வித்தையை கொண்டாகும்னு சொல்றாரு. அப்ப அந்த சித்த வித்தை தான் அவரை இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு உறுதுணையா இருந்தது. அந்த சித்த வித்தை நமக்குள்ளார ஓடும்போது, நம்மனாலயும் அந்த சித்த சமாஜத்த நிறுவ முடியும். அவர் செஞ்ச எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். அப்போ அவர் தன்னை எங்கேயுமே தான் ஒரு அவதார புருஷர்னோ, தான் ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவர்னோ அவர் எங்கேயுமே தன்னை காமிச்சுக்கிட்டது கிடையாது. அவர் ஜெகஜோதின்னு தன்னை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்னா, அது நம்மளையும் சேர்த்து தான் அது. ஏன்னா, நாம அவருடைய ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான். அவர் நம்மளுடைய ஜீவனுடைய பிரதிபலிப்பு தான். இருக்கிறது ஒரே ஜீவன் தான் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. அந்த ஒரு ஜீவன் அது ஜெகஜோதியா இருக்குது. அந்த ஜெகஜோதி தான் நாமங்கிறத நாம இன்னும் உணராம இருக்கிறோம். அவர் உணர்ந்துட்டார். அப்போ அந்த நான் ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறத எனக்கு தெரிவிக்காமலே, நான் வேற, ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா, அத நமக்கு காமிச்சு குடுத்துட்டே இருக்குது. எப்படி ஒரு ஆத்துக்கு நடுவுல ஒரு கோல நிறுத்துனோம் அப்படின்னா, அந்த ஆறு 2ஆ பிளவுண்டு. லெஃப்ட்ல தனியா, ரைட்ல தனியா போகுதோ, அந்த மாதிரி அகங்காரம்ங்கிற கோல் தான் ஜீவன தனியாவும், ஈஸ்வரன் தனியாவும் அங்க நம்மள நினைக்க வைக்குது. நான் வேற, ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற ஒரு நெனப்ப நமக்கு குடுக்குது. அந்த அகங்காரம்ங்கிற கோல என்னைக்கு எடுக்கிறோமோ, அப்ப அங்க ஜீவனும் கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது. எல்லாம் ஒண்ணாயிரும். அங்க தனிப்பட்டு எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலைமை அங்க ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த அகங்காரத்த நாம எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி அந்த அகங்காரம் எல்லாத்தினுடைய அடித்தளத்திலயும் இருக்கு. அந்த அகங்காரத்தோட அடித்தளத்தில தான் எல்லாமுமே இருக்கு. அந்த ஒரே ஒரு அகங்காரத்தினுடைய ஒரு முடிச்ச புடிச்சு இழுத்தோம் அப்படின்னா, மொத்தமா அவுந்து விழுந்துரும். நீங்க ஒவ்வொன்னா தனித்தனியா நீங்க பந்தத்த நீக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா பந்தத்துக்கும் அது ஒண்ணு தான் காரணமா இருக்கு. அந்த ஒண்ண நீக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரே ஒரு கடைசி முடிச்ச புடிச்சு இழுத்துட்டீங்கன்னா,
எந்த முடிச்சு எல்லா அந்த ஒரே நூலில் எல்லா முடிச்சும் சேர்ந்துருக்கும். அந்த நூலை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுதான் அகங்காரம்ங்கிற நூல். அதை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா எல்லாமே டோட்டலாக அருந்து விழுந்துடும். எப்படின்னா அகங்காரத்தை நம்ம சரியான வகையில் உபயோகப்படுத்தணும். அகங்காரம் இல்லைன்னா நம்மளால ஒரு ஜபம் கூட பண்ண முடியாது. நீங்கள் கதி எடுக்கணும்னா கூட அந்த அகங்காரத்தினுடைய ஒரு உறுதுணைங்கிறது அவசியப்படுது. அகங்காரம் இல்லாமல் நம்மளால அதை செய்ய முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த அகங்காரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து இருக்குது. எப்படின்னா ஒரு குப்பை இருக்குது, அந்த குப்பையை நம்ம எரிக்கணும். அது முழுவதும் எரித்து அதை ஒன்றுமில்லாமல் பண்ணணும். அப்போ தான் அந்த இடம் சுத்தமாகும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நெருப்பு பற்ற வச்சு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அந்த குப்பை அந்த குளம் முழுவதும் எரிஞ்சு சாம்பல் ஆகாது. அது ஒரு கும்பலாக இருக்குது. அவ்வளோ குப்பைகள் சேர்ந்து இருக்குது. அதை முழுவதும் எரிக்கிறதுக்கு ஒரு குச்சி வேணும். ஏன்னா அதை கிளறி விடணும். கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் மாற்றி மாற்றி கிளறி விட்டால் தான் எல்லா பாகமும் தீப்பிடிச்சு அது முழுவதும் எரிஞ்சு சாம்பல் ஆகும். அப்படி அந்த நெருப்பை மேலும் மூட்டி எல்லா இடங்களுக்கும் பரப்ப வர வேலையை அந்த குச்சி செய்யுது. அந்த குச்சி தான் அகங்காரம்ங்கிறது. அதை முழுவதும் எரிஞ்சு தீர்ந்ததுக்கப்புறம் அது தீரப்போகிற சமயத்தில் அந்த குச்சியும் அதிலேயே போட்டு எரிக்க வேண்டிய அவசியங்கிறதும் ஏற்படும். அப்போ அந்த அகங்காரத்தினுடைய வேலைங்கிறது இந்த மனதனுடைய வெளிப்பாடை தடுக்கிற வரைக்கும் தேவைப்படுது. தடுத்துட்டோம் அப்படின்னா அகங்காரம் தேவையில்லை. அந்த அகங்காரம் அதிலேயே அழிஞ்சும் போயிடும். அப்படி தான் அகங்காரத்தினுடைய இயல்பாக இருக்குது. அப்போ யோகங்கள்ங்கிறது அநேக யோகங்கள் கிடையாது, ஒரே யோகம்தான். அந்த யோகம்ங்கிறது சாமி இப்போ சித்த வித்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். இதுக்கு முன்பு எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ பெயர்கள்லாம் அதை அழைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ செயல்பாடுங்கிறது ஒன்றா தான் இருக்குது. மனதனுடைய வியாபகத்தன்மையை வெளியில் போக விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே நிலைநிறுத்துகிற வேலையை தான் எல்லா யோகமும் செய்யுது. அதனால தான் சாமி கேட்குறாரு, எத்தனை ஜீவனாகவும் இருக்கிறது, எத்தனை ஈஸ்வரனாகவும் இருக்கிறதுன்னு. ஒரே ஜீவன் தான் ஒரே ஈஸ்வரன்னா அப்போ ஒரு பாதை பத்தாதான் அப்படின்னு கேட்குறாரு. அநேக பாதைகள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரே பாதை தான் இருக்குது. ஒரே செயல்பாடு தான் இருக்குது. இந்த ஜீவன் ஈஸ்வரனோட சேரணும். அதுக்கு தான் ஜீவேஸ்வர ஐக்கியம்னு பேர். அதுதான் மோட்சம் கைவல்யம் அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பாதை தான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளும் பின்பற்றினது. அந்த ஒரு பாதைக்கு தான் பல வகையான பெயர்கள் சூட்டப்பட்டிருக்குது. அது அந்தந்த கால சூழ்நிலைக்கு அவர் அனுபவித்த அனுபவத்துக்கு தகுந்தபடி அந்த பெயர்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போ யோகங்கள் அநேகம் கிடையாது, ஒரே யோகம் தான். அந்த யோகத்தை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறேன்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி நம்ம அது 14வது அத்தியாயம் அதோடு முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம 18வது அத்தியாயத்தை நம்ம கவனிக்கிறோம். அதில் சிஷியன் கேட்குறாரு, பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு ஒரு 4 வர்ணங்கள் இருக்குது. இந்த வர்ணங்களை பற்றி மக்கள் ஒரு தவறான ஒரு புரிதலை வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வர்ணங்களை பற்றின ஒரு உண்மை என்ன, எதுக்காக மனு தர்மம் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், வேத சாஸ்திரங்களில் இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தபடி அவர் கேட்டுக்கிறார். அப்போது சாமி கேட்குறாரு, யார் யாரெல்லாம் பிராமணர், சத்திரியர், அப்புறம் வைசியர், சூத்திரர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பிராமணர் அப்படிங்கிறவர் நம்பூதிரி, அப்புறம் எம்பிராந்திரி, அப்புறம் அந்த பட்டர்கள், போற்றிகள், இந்த சாமிக்காக வேண்டி அந்த கோவில்களில் போய் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சிட்ருப்பாங்க. இவங்கெல்லாம் வேதங்களை பற்றின ஒரு அறிவோடு இருப்பாங்க. வேதங்களை படித்து அந்த சாஸ்திரங்களை பற்றின முழு புரிதலோடு இருக்கிறவங்க. அப்போ இவங்கெல்லாம் பிராமணர்கள் அப்படின்னு நாம் சொல்லிகிட்ருக்குறோம். அப்போது நாம் சத்திரியர்கள் அப்படின்னா அவங்க ஆட்சி செய்கிறவங்க, ராஜாக்கள். அது அந்த ராஜாக்களுடைய வம்சத்தை நம்ம சத்திரியர்களுடைய வம்சமாக சொல்கிறோம். ராஜ்ய பரிபாலனம் செய்கிறவர். அந்த சூரிய வம்சம், சந்திர வம்சம்லாம் சொல்லுவாங்க. அந்த வம்சத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நாட்டை பரிபாலனம் செய்கிறவங்க, நாட்டு மக்களையும் நாட்டையும் பாதுகாக்கிறவங்க, அவங்க தான் ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க. அவங்கள தான் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வைசியர்கள் அப்படின்னு நம்ம யாரை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, வட தேசத்தை பொறுத்த வரைக்கும் சேட்டுமார்கள், அப்புறம் கன்னட தேசத்துலேயும் சில சேட்டுமார்கள்லாம் இருக்கிறாங்க. அது போக தமிழ் தேசத்தில் செட்டிமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களாம் வியாபாரிகள். அவங்க ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது, வெளியிலேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல சேல் பண்ணுறது. அப்போது ஒரு வியாபாரத்தை செய்கிறவங்கள தான் நம்ம வைசியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பிராமணர்களுடைய ஒரு தொழிலாகட்டும், சத்திரியர்களுடைய தொழிலாகட்டும், வைசியர்களுடைய தொழிலாகட்டும், இந்த 3 தொழில்களை தவிர்த்து பாக்கி எத்தனை தொழில்கள் இருக்குதோ
அத்தனையும் சூத்திரர்களுடைய தொழில்கள் தான். பாக்கி உள்ள அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான் அப்படின்னு குறிப்பிடுறது இங்க வழக்கம். அதனால தான் சூத்திரர்கள்ல அநேக ஜாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமா இருக்குது. அப்போ அந்த சாமி கேட்குறாரு, பிராமணர்னா நீங்க ஒருத்தர பார்த்த உடனே சொல்லிற முடியுமா? அப்படின்னா, நம்ம சொல்லிர்றோம். ஏன்னா பூணூல் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு இதுல இருப்பாங்க. அவங்க அதுக்கான அ ஒரு சட்டதிட்டத்தோட அவங்க இருப்பாங்க. பார்த்த உடனே இவங்கலாம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி நாம குறிப்பிட்டு சொல்லிற முடியும். அப்போ சாமி கேட்குறாரு, பூணூல் போட்டவங்கலாம் பிராமணர்கள்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த செட்டிமார்கள் கூட அவங்க வந்து பூணூல் போடுறாங்க. கன்னட தேசத்தில இருக்கக்கூடியவங்க. அவங்களும் வந்து அந்த பூணூல் போடுறது ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க. கொங்கினிகள், கொங்கணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் கூட அந்த பூணூல் போடுற ஒரு விஷயத்துல இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் பிராமணர்ன்னு சொல்ல முடியுமான்னா, இல்ல அவங்கலாம் பிராமணர் கிடையாது. அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். ஆனா அவங்க போட்டுக்கிறாங்க. அப்ப பூணூல் போட்டவங்க எல்லாருமே பிராமணர்கள் கிடையாது. அப்படிங்கிறது இங்க ஒரு அர்த்தத்துக்குள்ள வருது. அது மட்டும் இல்லாம, அந்த வேத பாராயணம் பண்ணணும். ஒரு சேத்திரங்கள்ல போய் பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும். அந்த மந்திர உச்சாடனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்கள தான் நம்ம பிராமணர்கள்னு சொல்றோம். இப்போ ஒரு பறையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் கீழ் ஜாதி நாம அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஜாதியிலிருந்து ஒருத்தர கூட்டிட்டு வந்து, அவர அந்த பிராமணருக்கான மேக்கப் எல்லாம் போட்டு, அவருக்கு வேத பாராயணத்தெல்லாம் சொல்லிக் குடுத்து, மந்திர உச்சாடனங்கள செய்ய வச்சா, அவர நீங்க பிராமணர்ன்னு ஒத்துக்குவீங்களான்னு கேட்குறாரு. இல்ல ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய பிறப்பு பறையன்ங்கிறது எனக்கு தெரியுமே. அதனால அப்படி ஒத்துக்க மாட்டோங்கிறாரு. அப்போ நீ முன்பே அறியாத ஒருத்தன், அவன் எங்க பொறந்தான்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தன நான் கூட்டிட்டு வந்து, இதெல்லாமே செய்விச்சா நீ என்ன சொல்லுவேன்னாரு. ஆமா நான் பிராமணர்ன்னு ஏத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும். ஏன்னா எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த அம் வர்ணங்கள், இந்த பிரிவினைகள் இதெல்லாம் வந்து எப்போ உண்டாச்சு அப்படின்னா, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான். நான் பிறக்கலன்னா இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் பிறந்ததுனால தான் சத்திரியனா, வைசியனா, பிராமணனா, சூத்திரனா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த முறைக்குள்ள நான் வர வேண்டியது இருக்கு. அப்ப நான் பிறக்கலன்னா எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம படுத்து தூங்குகிற சமயத்துல இதெல்லாம் இருக்குதா? அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. நான் தூங்கும்போது முழிச்சா நான் ஒரு உயர்ந்த ஜாதியில இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கீழ் ஜாதிக்காரங்க நான் பார்க்கும்போது நான் தள்ளி நிறுத்தி பேச வேண்டியதா இருக்கும். ஒரு ரொம்ப தூரம் தள்ளி நிறுத்தி தான் அவங்க பேசணும். கால்ல செப்பல் போடக்கூடாது. அந்த மாரி சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சு அந்த கீழ் ஜாதிக்காரங்கள ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அந்த கால சூழ்நிலையில அவர நானு பகல்ல பார்க்கும்போது, பார்த்தா எனக்கே ஒரு அருவருப்புக்கு இடமான ஒரு விஷயமா இருக்கும். நான் அவர ஒதுக்கி வச்சு தான் நான் பேசுவேன். ஆனா நான் படுத்து தூங்கும்போது, அவர கூட்டிட்டு வந்து என் பக்கத்தில படுக்க வச்சீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் அவர் மேல கை கால போட்டுக்கிட்டு, அவர கட்டி பிடிச்சுட்டு கூட நான் படுத்து தூங்குவேன். அப்போ எனக்கு அந்த வர்ணனைகளினுடைய அறிவுங்கிறது, அங்க படுத்து தூங்கும்போது எதுவுமே இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த மனம்ங்கிறது நமக்குள்ளார அடங்கிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த மனம் வியாபிச்சா தான் இங்க பிரச்சனையே. அது இதுங்கிற ஏதாவது ஒரு விசாரங்கள்ல புடிச்சுக்கிட்டு, எதையாவது ஒரு விஷயங்கள புடிச்சுக்கிட்டு, அது நம்மள பந்தப்படுத்தி வச்சுட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் இந்த வர்ணனைகள்லாம் எங்கிருந்து உண்டாயிச்சு? இந்த பிரிவினைகள்லாம் எங்கிருந்து உண்டாச்சு? இந்த தொழில்கள்லாம் எங்கிருந்து உண்டாச்சு? அப்படின்னா, மனசுல இருந்து தான். அந்த மனம் தான் இது அத்தனையும் உண்டு பண்ணி வச்சிருக்குது. அப்போ முன்னாடி சொன்ன அந்த 4 வர்ணங்கள்ல, ஒரு பிராமணன் மத்த ஜாதிக்காரங்கள தொட்டா, மத்தவங்கலாம் குளிக்கணுமா? அப்படின்னு கேட்டா, பிராமணர் குளிக்க வேண்டியதில்ல. அதாவது பிராமணர் வந்து எந்த ஜாதிக்காரங்கள வேணா தொடலாம். யாரும் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சத்திரியன் போய் மத்தவங்கள தொட்டா குளிக்கணுமான்னா, குளிக்க வேண்டியதில்ல. ஆனா, ஒரு சூத்திரன்னு சொல்லக்கூடியவங்க தொட்டா, குளிக்க வேண்டியது இருக்குது. ஒரு தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்குது. அப்போ ஒரு சத்திரியரும் அவர் வந்து நம்மள தொடும்போது, அங்க தீட்டு கிடையாது. ஒரு வைசியர் வந்து தொட்டாலும், அங்க குளிக்க வேண்டியதில்ல. ஆனா சூத்திரர் தொட்டா, அங்க குளிக்கணும் அப்படின்னு வ ஒரு வரைமுறைய அங்க வந்து வச்சிருப்பாங்க. அப்போ அது மட்டும் இல்லாம, அவங்க 40 50 அடி தூரம் கூட தள்ளி நின்னு பேசுற அளவுக்கு கூட அந்த தீட்டுங்கிறது அவ்வளோ பெருசா அன்னைக்கு வந்து பார்க்கப்பட்டிருந்தது. ஒரு சிலர் வந்து குழி இல்லாதவங்களும் இருக்காங்க. குளிக்காதவங்களும் இருக்காங்க. அம் அது வந்து சகஜமா எடுத்துட்டு போறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி, அத நான் குளிச்சே ஆகணும். அவன் வந்து என்ன தொட்டுட்டான். என் பக்கத்தால வந்துட்டான். நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ இப்போ நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட்டு தான்ங்கிறார் சாமி. நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஒரு பிராமணனுக்கு தீட்டு கிடையாது.
ஒரு வைசியனுக்கு தீட்டு கிடையாது. சத்திரியனுக்கு தீட்டு கிடையாது. ஆனா சூத்திரனுக்கு தீட்டு இருக்குது. அத சாமியும் ஒத்துக்கிறாரு. ஆனா, நீங்க நினைக்கிற மாரியான தீட்டு அது கிடையாது. நீங்க நினைக்கிற மாரி பிராமணனோ, சத்திரியனோ, வைசியனோ, சூத்திரனும் கிடையாது. அதுல தான் இங்க குழப்பமே இருக்குது. அதுல தான் இங்க பிரச்சனையே இருக்குது. அவங்க வேதத்துல யார பிராமணன்னு சொன்னாங்க? வேதத்துல யார சூத்திரன்னு சொன்னாங்க? வேதத்துல யார சத்திரன்னு சொன்னாங்க? வேதத்துல யார வைசியன்னு சொன்னாங்கன்னு மக்களுக்கு தெரியல. அந்த ஒரு அனுபவம் இல்லாததுனால, இவங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்க வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது ஆயிடுச்சு. அப்போ அந்த 4 வர்ணங்களுக்கான ஆட்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 விஷயங்கள் தான் அந்த 4 வர்ணங்கள். அந்த 4 ஜாதிகள்னு சொல்லக்கூடியது. அதுல மனம்ங்கிறது பிராமணனும், சித்தம்ங்கிறது சத்திரியனும், புத்திங்கிறது வைசியனும், அகங்காரம்ங்கிறது சூத்திரனுமா இருக்குது. இப்படி தான் வந்து இவங்க வந்து இந்தந்த ஒரு வகையில இருக்காங்கன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டது. ஸோ இங்க நானும் என் பக்கத்தால இருக்கிறவங்களையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லல. எனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 4 விஷயங்கள். ஏன்னா, அந்த 4ம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அகங்காரத்துக்கான அந்த அகங்காரம் ஒரு விஷயத்த வேலை செய்யணும் அப்படின்னா, அதுக்கு 4 முகங்கள் வேணும். பிரம்மாவினுடைய 4 முகங்கள் தான் அது. அவர் அந்த 4 முகங்கள வச்சு தான் இங்க செயல்பட்டுட்டு இருக்கிறாரு. அந்த 4 முகங்களுக்கு தான் இங்க 4 வர்ணனைகள அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனுடைய கேரக்டர்ஸ் அது. எப்படி ஈஸ்வரனுக்கு 2 தன்மைகள் இருக்கு. களங்கம் உள்ள தன்மை, களங்கம் இல்லாத தன்மை. குருவுக்கு எப்படி 2 தன்மை இருக்கு. காரண குரு, காரிய குரு. அந்த மாரி அகங்காரத்துக்கான 4 தன்மைகள் தான் இது. அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குது. அத எப்படி அத செயல்படுத்துறோம், எந்த வகையில அத செயல்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அப்போ அதுல பிராமணன்கிறவன் அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, மனம் அது. அதனுடைய வேலை நித்தியம் எது, அநித்தியம் எது அப்படிங்கிறத வஸ்து விவேகம் செய்யணும். அது அந்த வஸ்து விவேகத்த செய்றவங்கத பத்தி 6ஆம் அத்தியாயத்திலயும், 12ஆம் அத்தியாயத்திலயும் டீட்டெயில்டா சாமி வந்து பேசியிருக்கிறாரு. அப்படி அந்த வஸ்து விவேகத்த செய்யறவங்க, எது நித்தியம், எது அநித்தியம்ங்கிறத புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்தபடி இங்க செயல்படுறவங்க. அவங்க தான் வந்து பிராமணர்கள் அப்படின்னு சொல்றவங்க. ஏன்னா, அவர் தான் வந்து இந்த வேதத்தினுடைய அதிகாரஸ்தனா இருக்கிறார். அந்த வேதத்தினுடைய அறிவ புரிஞ்சுகிட்டு, அந்த வேதம் நமக்கு என்ன கற்பிச்சுச்சோ, அதன்படி நடந்துகிட்டு இருக்கிறவங்க. அதனால தான் அந்த வேதத்தினுடைய அதிகாரி அப்படிங்கிறது யாருன்னா மனசு தான். ஏன்னா வேதம்னாலே அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவுனா ஒரு விஷயத்த அறிவிக்குது. அத அறியறதுக்கு மனசு இருந்தா தான் முடியும். அந்த மனசு இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு அறிவும் இல்லாம போகுது. அதனால தான் வேதத்தினுடைய அதிகாரத்துவம் பிராமணன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அந்த பிராமணன்கிறது மனசு தான் அது. உலகத்துல பிராமணனை விடவும் ஒரு பெரிய ஒரு மரியாதை குடுக்குற ஒரு அந்தஸ்துள்ள, ஒரு கீர்த்தியுள்ள ஒரு ஆள் யாருன்னா சத்திரியன் தான் அது. ஏன்னா ராஜா அது. ஒரு பிராமணன பார்த்தா கூட வணக்கம் சாமின்ட்டு போயிருவோம். ஆனா ஒரு ராஜாவ பார்த்தா நடுங்கிட்டு ஓரமா நிப்போம். அவர் முன்னாடி வர்றதுக்கு கூட நம்ம பயப்படுவோம். அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லி கைய காட்டிட்டாருன்னா உடனே ஓடுவோம். அவ்வளோ ஒரு பயபக்தி இருக்கும். ஏன்னா, ராஜா பிரத்யக்ஷ தேவதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண் கண்ட தெய்வம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த மரியாதையை நாம குடுக்கவே செய்வோம். அவருடைய தொழில் என்ன அப்படின்னா, துஷ்டர்கள நிக்கிரகம் செய்றது. துஷ்டர்கள சாகடிக்கிறது. அந்த கெட்ட சவகாசமோட இருக்கிறவங்க, கெட்ட குணத்தோட இருக்கிறவங்கள துஷ்ட நிக்கிரகம் செய்றது. அது மட்டும் இல்லாம சிஷ்ட பரிபாலனம் செய்றது. அப்ப துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்றது. சிஷ்ட பரிபாலனம் அப்படின்னா காப்பாத்துறது. பரிபாலனம் காப்பாத்துறது. அந்த சிஷ்டம் அப்படிங்கிறது வந்து மனசு தான் அது. அந்த மனம் இந்த மாரி துர்க்குணங்கள்ல ஈடுபடாம தடுத்து நிறுத்துற வேலைய தான் அந்த சத்திரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தம், அந்த பிரகாசம் பண்ற வேலை. அந்த பிரகாசம் நமக்குள்ளார இருந்து வியாபிச்சுச்சு அப்படின்னா, அந்த தெளிவு நமக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா, நம்மனால இந்த துஷ்ட செயல்கள நம்மளால ஈடுபட முடியாது. அப்ப அந்த ராகத்துவேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற அந்த சத்துருக்கள அடியோட அழிக்கிற வேலைய தான் இந்த சித்தம் செய்யுது. அதனால தான் அவர சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவரு துஷ்டர்கள் நம்மளுடைய எதிராளிகள் யாருன்னு சொல்றாங்க? ராகத்துவேஷம்னு சொல்லக்கூடிய விருப்பு, வெறுப்பு. அப்படி விருப்பு, வெறுப்பா இருக்கக்கூடிய அந்த எதிராளிகள துஷ்ட நிக்கிரகம் செய்ற வேலைய தான் சத்திரியர்கள் செய்றாங்க. அதுதான் அந்த சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தினுடைய வேலை. அந்த மனதுக்கு அந்த துர்விசாரங்கள் வராம இருக்கிறதுக்கு, இந்த வேதமா இருக்கக்கூடிய அறிவு நமக்குள்ளார செயல்படாம இருக்கிறதுக்கு இந்த துர்விசாரங்கள் காரணமா இருக்குது. அப்ப அந்த துர்விசாரங்கள் வரவிடாம தடுக்கிற வேலைய தான் அந்த சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்திரியன் செய்றாரு.
வைசியனுடைய வேலை என்ன அப்படின்னா, கோரக்ஸை, கிருஷி, வாணிபம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்கள். அதாவது அது யாருக்குன்னா, ஒரு தொழில் அப்படின்னாலே புத்திக்காகும். ஒரு புத்தி இருந்தா தான் தொழில் செய்ய முடியும். என்ன இப்படி புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்ட, இப்படி ஒரு வியாபாரத்த பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. அவனுக்கு புத்தியெல்லாம் அந்த அளவுக்கு இல்லப்பா, இந்த வியாபாரம் பண்ற அளவுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த புத்தி தான் வியாபாரத்துக்கு அடித்தளமா இருக்குது. புத்தி உள்ளவன் தான் சரியா அந்த வியாபாரத்த எடுத்து நடத்த முடியும். எல்லாராலயும் ஒரு வியாபாரத்த செஞ்சிட முடியாது. அப்ப அதுக்கு தகுந்த அந்த புத்தியும், அந்த புத்திய சரியான ஒரு வகையில பயன்படுத்த தெரியணும். அப்ப அந்த புத்திங்கிறது எது அப்படின்னா, நம்மளுடைய அந்த வியாபாரத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த சரியா பயன்படுத்துறது. எந்த அளவுக்கு ஒரு பொருள நம்ம எந்த ரேட்ல சேல் பண்ணணும், எவ்வளவுக்கு வாங்கணும், நம்ம எவ்வளவுக்கு சேல் பண்ணணுங்கிற அறிவெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த புத்தி தான் அந்த வேலைய செய்யுது. அப்போ நம்மளுடைய தொழிலுக்கு காரணமா இருக்கிறது எது அப்படின்னா, சப்தம் தான் நம்மளுடைய தொழில். அந்த சப்தம் இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா சப்தமும் சக்தியும் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லி சரஸ்வதியை பத்தி பேசும்போது சாமி சொல்றாரு. "சப்தம் இல்லையேல் சக்தி இல்லை. சக்தி இல்லையேல் சப்தமும் இல்லைங்கிறாரு." அப்ப 2ம் ஒண்ணு தாங்கிறாரு. அப்ப நம்மிலிருந்து சக்தி வெளியில போகுது அப்படின்னா, சப்த ரூபமா தான் வெளியில போகுது. அப்படி சப்த ரூபமா வெளியில போய் செலவாயிட்டு இருக்கு, நஷ்டமாகுது. ஒரு நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணா, அவன் புத்தி கெட்டவன்னு அர்த்தம். அவன் சரியான வியாபாரி அல்லன்னு அர்த்தம். அப்ப சரியான வியாபாரின்னா யாரா இருக்க முடியும்? நமக்கு நஷ்டத்த வர வைக்க முடியாத அளவுக்கு அவன் வியாபாரம் செய்யணும். அப்போ என்னுடைய ஜீவசக்தி வெளியில போய் நசிஞ்சு போயிட்டுருக்கு, நஷ்டமாகுது அப்படின்னா, என்னுடைய வியாபாரம் சரியில்லன்னு அர்த்தம். அப்போ அந்த வியாபாரத்த சரி செய்யறதுக்கான ஒரு புத்தி எனக்குள்ளார இருக்கணும். அப்பதான் என்ன வைசியன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு அந்த கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தத்த ரட்சிக்கணும். அதான் கோரக்ஷைன்னு பேரு. கோ அப்படின்னா பசு அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால தான் பசுவ வளர்க்கிறது, பசுவ போற்றி பாதுகாக்கிறது, பசுவ தானம் குடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் அங்க கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. கோ அப்படின்னா அதுக்கு சப்தம்னே பேர் இருக்கு. அந்த சப்தமா இருக்கக்கூடிய அந்த தொழில், நம்மளுடைய தொழிலுக்கு அதுதான் அடிப்படை, சப்தம். அந்த சப்தத்த ரட்சிக்கிற வேலைய தான் அந்த புத்தி செய்யணும். அது ரட்சிக்கப்படும்போது என்ன ஆகும்னா, நஷ்டம் தவிர்க்கப்படும் நம்மளுடைய வியாபாரத்துல. ஏன்னா மனம்ங்கிறவரு ஒரு வியாபாரி. தன்னுடைய ஜீவசக்தியா இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ பெரிய ஒரு புண்ணியமா இருக்கக்கூடிய தனத்த, ஒண்ணுமே இல்லாத, எதுக்குமே அது யூஸ் ஆகாத அந்த வெளி விவகாரங்கள்ல போய் அங்க இருக்கிற சுகதுக்கங்கள அனுபவிக்கிறதுக்காக, எப்பவுமே வந்து நாம உபஜீவனம் செய்திருக்க வேண்டியதான நம்மளுடைய சொத்த, அது செலவு பண்ணி தீர்த்துட்டு இருக்குது. ஒரு ரூ. 1000 ஒரு பொருள வாங்கி ரூ. 10க்கு வித்தா, அது எவ்வளோ பெரிய நஷ்டத்த உண்டு பண்ணுமோ, அப்படிதான் நாம அந்த வியாபாரத்த இங்க செஞ்சுட்டுருக்கிறோம். ஏன்னா, இதெல்லாமே பிரதிபலிப்பு இது. நம்மிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டது. இத நம்ம இங்க வெளியில போய் நம்ம ஜீவன நஷ்டப்படுத்தி தான் இத கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அந்த பிரதிபலிப்பினுடைய மூலம் உள்ள இருக்குது. அந்த மூலத்த போய் பார்த்தீங்கனாலே வெளி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிரும். இன்னைக்கு ராக்கெட் விட்டு நம்ம வந்து சந்திரன பத்தியும், செவ்வாய பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். புதன பத்தியும். அது என்னுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குது? சூரியன ஒரு தடவ சுத்திட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? எவ்வளோ நாள் ஆகுதுங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா, இதெல்லாமே ஜோதிட சாஸ்திரம்ங்கிற பேர்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து, அவங்க தனக்குள்ளார போயி, அந்த மூலம் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்பினுடைய மூலத்த போய் பார்த்து, அங்க 9 கோள்கள் இருக்குது. அந்த 9 கோள்களும் சூரியன சுத்திட்டு வர்றதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்குது. அதத்தான் வந்து இங்க பெயர்ச்சின்னு சொல்றாங்க. புதன் பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி சொல்றாங்கன்னா, அது அடுத்த டிகிரிக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க ராக்கெட் விட்டு போய் நீங்க அந்த சேட்டலைட்ட போய் அத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அது அந்த டிகிரிக்கு மாறி இருக்கும். ஆனா, இவங்க எக்ஸாக்ட்டா அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படி அவங்கனால முடிஞ்சது அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தினுடைய பிரதிபலிப்ப அவங்க தனக்குள்ளாரயே பார்த்தாங்க. அது வெளியில போய் எந்த ஒரு பொருள் நாசமோ, ஜீவ நாசமோ எதுவுமே செய்யாம, அந்த பிரதிபலிப்ப நேரா உள்ளுக்குள்ளாரயே போய் பார்த்தாங்க. மத்தவங்கலாம் கண்ணாடிய பார்த்து ஒவ்வொரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கார்த்தி சொன்னாரு, கண்ணாடிய பார்த்து பொட்டு வச்சோம்ன்னு. நம்மளுடைய நாடிய சரியா புரிஞ்சிருந்தோம்னா, கண்ணாடி நமக்கு அவசியமே கிடையாது. எங்க அந்த நாடி இருக்குங்கிறத நம்ம முன்னமே தொட்டு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம கண்ணாடி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே நம்ம எடுத்து வச்சிருப்போம். அப்படி இந்த இந்த சுழிமுனை தான் அங்க கண்ணாடியில பிரதிபலிப்பா தெரியுது. நீங்க அத பார்த்து தான் இங்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இத மட்டுமே கவனிச்சாலே போதும். அங்க கண்ணாடியே அவசியம் கிடையாது. அப்படிதான் உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்தையும் அவங்க சார்ந்து இல்லாம, தனக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயத்த மட்டுமே சார்ந்து இருந்து, அங்கேயே எல்லா விஷயத்தையும் கவனிச்சு பார்த்துட்டாங்க.
உள்ள உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அங்க என்ன நடக்குது? இப்போ அமெரிக்கால அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். நேத்தைக்கு அவங்க அந்த சம்பவத்தில ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. ஆனா, ஒருத்தர் அத சொல்லலான்ட்டு வருவாரு. அவங்களுக்கு அந்த முன்னமே நேத்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க அ தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அவங்க உள்ளாரையே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இது சாத்தியமா? அப்படின்னா, சாமி சித்தவேதத்தில சாத்தியம்ங்கிறாரு. எப்படின்னா, கீழ் வீடு, மேல் வீடுன்னு 2 அடுக்கு மாடி வீடு இருக்கு. நீங்க கீழ் வீட்ல இருந்து நீங்க ரோட்ல நடக்கக்கூடிய ஒரு கலகத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சப்தத்தையும், அந்த கலகத்தையும் நீங்க பக்கத்துல இருந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஆவேசப்பட்டு நீங்க அதில கலந்துக்கவும் கூட செஞ்சிரலாம். நீங்களும் அந்த கலகத்துக்குள்ள கலகமா உள்ளுக்குள்ளார புகுந்து அடிதடியில நீங்களும் கூட போய் கலந்துக்கலாம். அந்த சூழ்நிலை அங்க உண்டானாலும் உண்டாகலாம். இல்ல அந்த கலகத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள்ல ஏதோ கல் எடுத்து அடிக்கிறாங்க. அது உங்க மேல கூட விழுகலாம். நீங்க பக்கத்துல போய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழ் அடுக்குல நின்னு வெளியில போய் வேடிக்கை பார்த்தீங்கன்னா, நாம இப்ப அப்படிதான் இந்த கலகத்த பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கீழ் அடுக்குல நின்னு, வெளியில நின்னு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அதோட சேர்ந்து நம்மளுக்கும் கல்லடி விழுகவே செய்யுது. அதோட சேர்ந்த பாதிப்ப நாமளும் அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். அதுக்கு பதிலா சாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க மாடிக்கு போய்க்கோங்க. மேல் வீட்டுக்கு போயி, அந்த மேல இருந்து நீங்க ஒரு ஜன்னல் வழியா நீங்க எல்லாத்தையும் திறந்து பார்க்கலாம். அதே கலகம் தான் தெரிய போது. ஆனா, நீங்க தூரமா இருந்தாலும் அத கவனிக்க முடியும் உங்கனால. மேல் வீட்ல இருந்தாலும் நீங்க இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்க முடியுங்கிறாரு. இப்ப அந்த மேல் வீடுன்னு சொன்னது நம்முடைய புருவ மத்தியம் அது. கீழ் வீடுன்னு சொன்னது அந்த புருவ மத்தியத்திலிருந்து சக்தி சலனமாய் கீழ இறங்கி வந்து இந்த உலகத்த உண்டு பண்ண ஒரு நிலைமை அது. இப்ப உலகத்த உண்டு பண்ணி, இங்க இருக்கிற கலகத்த பார்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்த உண்டு பண்ணாமலே புருவ மத்தியத்தில இருந்துகிட்டே இந்த உலகத்த பார்க்குற நிலைமைன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இந்த 2 வகையான நிலைமையில, அந்த புருவ மத்தியத்தில இருந்து, மேல் வீட்ல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீங்க எதுலயும் கலந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா, உலகத்த உண்டு பண்ணி, சிருஷ்டி பண்ணி, நீங்க அதுல எதையாவது பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அந்த கலகத்துல கலந்துக்க வேண்டியதா இருக்கும். நீங்க கலந்துக்காம ஓரமா நின்னா கூட, அதனுடைய ஏதாவது ஒரு விளைவுல உங்களுக்கு ஒரு கல்லடியாவது விழுகும். நீங்க அதுல எதுலயாவது ஒண்ணு ஒரு துன்பத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது ஏற்படும். உங்களுக்கு நஷ்டம்ங்கிறது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்றாரு. அப்படி நம்மளிலிருந்து அந்த புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தத்த நமக்குள்ளார அடக்கி இருக்கும் பொழுது தான், நாம அந்த நஷ்டத்த தவிர்க்க முடியும். அதுதான் சரியான வியாபாரமா இருக்க முடியும். அந்த வியாபாரத்த நாம சரியா செய்யாம, நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறதுனால, நாம வைசியன்னு சொல்ல முடியாது. நாம வைசியன் ஆகணும்னா, நமக்குள்ளார அந்த புத்தி வேறணும். அந்த புத்தி தான் நம்மளுடைய லாப நஷ்டத்த தீர்மானிக்குது. அப்போ அந்த புத்தியா இருக்கக்கூடிய அந்த வைசியன், அவருடைய முக்கியமான வேலை என்னன்னா, அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்த ரசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவர் இருக்கணும். அந்த சப்தத்த தனக்குள்ளாரே அடக்கி வைக்கக்கூடிய நிலைமையில அவர் இருக்கணும். எப்போ அந்த சப்தத்த நசிக்காம, அது வெளியில போக தீர்க்காம, நமக்குள்ளாரையே நம்ம அத சேர்க்கிறோமோ, அப்பதான் அதுக்கு பேரு தான் கிருசி அப்படின்னு அர்த்தம். கிருசி அப்படின்னா அதான் வேளாண்மைன்னு அர்த்தம். ஒரு வயல்வெளியில எதையாவது ஒண்ண போட்டு வளர வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த வியாபாரம். அந்த வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் அது. அந்த கிருசி அப்படிங்கிறது அங்க தான் வருது. ஏன்னா, கிருசிங்கிறது சிரசுல அந்த சுழிமுனையில நம்முடைய சக்தி நமக்குள்ளாரே அடங்கும்பொழுது, அதிலிருந்து அ அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பால் நமக்கு கிடைக்கும். அத நம்ம ருசி பார்க்க முடியும். நம்ம அதிலிருந்து நமக்கு அந்த கெயின் ஆகுது. அதிலிருந்து ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. நம்மளுடைய ரட்சிக்காக. நமக்கு ஒரு உணவாவும், நம்மளுடைய உடம்புக்கு பாதுகாப்பாவும், நம்முடைய ஜீவன ரட்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும், நமக்கு அங்க ஒரு பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி அந்த பக்ஷண சாதாரண அந்த பக்ஷணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொருட்கள நாம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அது. ஒரு வேளாண்மை செய்யும்போது நமக்கு என்ன சாப்பிடுறதுக்கான பொருள் கிடைக்குதோ, அதே மாரியே அந்த கோங்கிற சப்தத்த நம்ம புருவ மத்தியத்தில சேர்க்கும்போது, நமக்கு அங்கருந்து பக்ஷணங்கள் கிடைக்குது. அந்த பக்ஷணத்த தான் நாம அந்த உணவுப் பொருள்கள தான் பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுக்கு குடுக்கணுங்கிறாரு. அந்த பக்ஷணத்தினுடைய வேலை என்ன தெரியுங்களா? எது நித்தியம் எது, அநித்தியம் எதுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் அந்த பக்ஷணம். எது உண்மைன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அத நீங்க மனசுக்கு எடுத்து சொல்ல முடியும். அப்பதான் மனம் நம்மளுடைய ஸ்தானம் எங்க, நாம எங்க இருக்கணுங்கிறத அது தீர்மானிக்கும். அதனால தான் அந்த பக்ஷணங்கள எடுத்துட்டு போய் பிராமணனுக்கு குடுக்கணும். அப்ப வைசியனுடைய வேலை கோரக்ஷை செய்து, கிருஷி செய்து, வியாபாரம் செய்து, அத பிராமணனுக்கு கொண்டு போய் குடுக்கணும் அந்த உணவுப் பொருட்கள அப்படின்னு சொல்லி வேதத்தில சொன்னதுக்கான காரணம், அந்த புத்தி தன்னுடைய சப்தமா இருக்கக்கூடிய அந்த சக்திய நமக்குள்ளார அடக்கி, அது மூலமா கிடைக்கக்கூடிய அறிவ, அத அந்த பிராமணனுக்கு குடுக்கணும். அந்த பிராமணன் அந்த அறிவ வச்சு
தன்னுடைய சக்தியை இன்னும் வெளியில போக விடாம, அந்த புருவ மத்தியத்திலேயே அவரு நித்தியம் வஸ்து விவேகத்த அவர் செஞ்சு, அவரு அறிவாளியா இருக்கணும். அவரு சத்குருவா அவர் இருக்கணும். அதுக்காக வேண்டி தான் அவரு இந்த வியாபாரத்த செய்றவரு, வைசியர் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ இந்த சூத்திரன்னு சொல்லும்போது, அது 4 அகங்காரமா இருக்குது. அந்த 4 அகங்காரத்துக்கு அநேக ஜாதிகள் இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து உண்மதான் அது. ஏன்னா, அந்த ஜாதிகள்னு சொல்லும்போது, அது பல வகையான விசாரங்கள் அது. எப்படின்னா, நான் ஸ்தானி, நான் மானி, நான் பண்டிதன், மத்தவங்கலாம் வந்து சண்டாளன், நான் வந்து மூடன். அதாவது மத்தவன்லாம் மூடன், நான் புத்திசாலி, அ அவன் பறையன், அப்படி இப்படின்னு ஏதேதோ விஷயங்கள பத்தி நம்ம ஒரு பிரிவினைய உண்டாக்கி வச்சிருக்கிறோம். மத்தவங்கள வச்சு குறிப்பிடும்போது. அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் உயரமானவன், இவன் குள்ளமானவன், அவன் கலரா இருக்கிறான், அவன் சிகப்பா இருக்கிறான், இவன் கருப்பா இருக்கிறான் அப்படின்ட்டு என்னென்ன பிரிவினைகள நீங்க உண்டு பண்ணி வச்சிருக்கீங்களோ, மத்தவங்கள பார்க்கும்போது ஒரு அபிப்பிராயமா, அத்தனையுமே வந்து ஜாதிகள் தான். அது அத்தனையுமே சூத்திரருக்கான ஒரு நிலைமை தான் அது. அப்படி அந்த சண்டாளம் அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம். அதான் சண்டாளத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொய் சொல்றது, சதி செய்யறது, கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, அப்படி இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணாதிசயத்தோட இருக்கிறது தான் சண்டாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த செயல்கள்லாம் யார் செய்றாங்களோ, அத்தனையுமே அந்த அகங்காரத்துக்கான ஒரு வேலையா இருக்கு. அதனால தான் அந்த அகங்காரத்த தூரம் நிறுத்தணும்னு சொன்னது. அது கிட்ட சேர்த்திக்க கூடாதுன்னு சொன்னது. அதனால தான் சூத்திரர்கள தூரம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு சாமி ஏன் சரின்னு சொன்னார்ன்னா, அது கெட்ட செயல்கள நமக்குள்ளார வந்து தூண்டி விடக்கூடியது. அந்த அகங்காரத்தினுடைய வேலை. அதனால தான் அத தூரம் நிறுத்தி வைக்கணும்னு சொன்னது. நாம நம்மளோட சேர்ந்து வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, அவருடைய பிறப்பினுடைய அடிப்படையில அவருக்கு ஒரு சூத்திரன்னு சொல்லி ஒரு பேர சொல்லி, அவருக்கு ஒரு வர்ணனைய தீட்டி, அவர தூரம் நிறுத்திட்டு இருக்கிறோம். ஆனா நாம தூரம் நிறுத்த வேண்டியது எத? நம்முடைய அகங்காரமா இருக்கக்கூடிய அந்த துர்ச்செயல்கள தூண்டி விடக்கூடிய அந்த பிரம்மாவ தான். அதனால தான் அவருக்கு எந்த ஒரு கோயில்களும் இங்கே தனிப்பட்ட முறையில அங்க அமைக்கிறது கிடையாது. அப்ப அந்த அகங்காரம்ங்கிறது அது என்னவா வேலை செய்யணும் அப்படின்னா, இந்த துர்விசாரங்களை எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களுக்கு அவர் வந்து பாத சேவை செய்யணும். அதத்தான் அவர் வந்து செய்யணுமே தவிர, இந்த மாரி கெட்ட செயல்கள அவர் செய்யக்கூடாது. அவர் அத உண்மையாவே அப்படி செய்யந்தா, அவர் சூத்திரர்ங்கிறவரு அவருக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். அத விட்டுட்டு அவரு தன்னுடைய சுக துக்கங்களுக்காக வேண்டி, தன்னுடைய மன நிறைவுக்காக வேண்டி அவர் செய்றதுல எல்லாம், அது வந்து சூத்திரர்களுடைய ஒரு பலன அவங்க அனுபவிக்க முடியாது. அப்போ பிராமணர்ங்கிறவரு நமக்குள்ளார்ந்து சலிச்சு வெளியில வியாபிக்கக்கூடிய மனச, அது தானா நித்தியமா இருக்கக்கூடிய தன்னில் தானே லயிக்க செய்றவரு. நமக்குள்ளாரே அத அடக்கி வைக்கக்கூடியவர். ஆனா, இன்னைக்கு இருக்கிற பிராமணர்கள், இதுக்கு முன்னாடி இருந்த பிராமணர்கள், அப்படி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. நான் வந்து அம் அ பிராமணன், நான் உயர்ந்தவன், நான் வேதத்துக்கெல்லாம் அதிகாரியா இருக்கிறேன். எனக்கு வேதத்த பத்தின எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி, தான் ஒரு உயர்ந்த ஜாதிங்கிற அபிமானத்தில, மத்த ஜாதியினர்கள தூரம் நிறுத்துனாங்க. இது ஒரு சண்டாளத்தனம் இது. ஏன்னா, நான் ஸ்தானி, மானிங்கிற அந்த எண்ணம் அதுக்குள்ளார இருக்குது. இது அகங்காரத்துக்கான தன்மை. இப்படி தூரம் நிறுத்துறது. அப்படி செய்யறதுனால, அது அவங்க பிராமணர்ன்னு குறிப்பிட முடியாது. அவங்கள சண்டாளன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்களும் சூத்திரருக்கான ஒரு நிலைமையில தான் அப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்றாரு. இதே சத்திரியன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து சத்திரியன். இது வந்து என்னுடைய எல்லை. இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது. எனக்கு உன்னுடைய எல்லையும் சேர்த்து என்னுடைய பராக்கிரமத்தினால என்னால அத தீர்மானிக்க முடியும். உன்னை தீர்த்து கட்டிட்டு அந்த எல்லைய என்னோட சேர்த்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிட்டு, போர் புரிஞ்சுகிட்டு, அங்க மக்கள எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி, அப்படி ஒரு உபஜீவனத்த செய்றவங்க. இதெல்லாம் வந்து அகங்காரத்தினால உண்டாகக்கூடிய ஒரு தொழில் அது. இன்னொருத்தர அழிக்கக்கூடியது. அவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறது. இதெல்லாம். இதெல்லாமே சண்டாளத்தனத்துக்கான ஒரு விஷயம். அதத்தான் இங்க வெளியில பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம சத்திரியர்ன்னு நெனைச்சிட்டு இருக்கிறோம். அவங்க சத்திரியர் கிடையாது. அவங்கலாம் சண்டாளர்கள் அவங்க. அப்போ சத்திரியன்னா அவர் யாரா இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய ஜீவன நமக்குள்ளாரே பிரகாசிச்சு, புருவ மத்தியத்திலே பிரகாசிச்சு, ராகத்வேஷம்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பு வெறுப்புங்கிற அந்த விரோதிகள, அந்த சத்துருக்கள அத நாசம் செஞ்சு, இந்த மனத வந்து எந்த ஒரு தீய எண்ணங்களுக்குள்ளாரையும் போக விடாம, அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள போக விடாம, அத சலனப்படுத்தாம, அது நமக்குள்ளாரே ஸ்திரமா அந்த புருவ மத்தியத்திலே நிலைக்கு நிற்க செய்றவர் தான் உண்மையான சத்திரியர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவரு அப்படிங்கிறாரு. இப்போ வைசியர் அப்படின்னா, நாம இப்ப பார்க்கக்கூடிய வைசியர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பசுவ வளர்த்தி,
அதில பால் கறந்து, அந்த பாலுல வந்து தண்ணிய கலந்துக்கிட்டு, அந்த எடையிலயும், அளவுலயும் மோசம் செஞ்சு, அந்த வியாபாரத்த செஞ்சு, அது மூலமா பொருள்கள ஈட்டி, தன்னுடைய குடும்பத்துக்கான தேவையான சொத்துக்கள சேர்த்துக்கிட்டு, மத்தவங்கள ஏமாத்திக்கிட்டு, இந்த வேலைய தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள வைசியர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. வைசியர்னா யாரா இருக்கணும் அப்டின்னா, பேச்சா இருக்கக்கூடிய சப்தத்த நமக்குள்ளார இருந்து நிறுத்தி, அத உள்ளுக்குள்ளார கொண்டு போய் புருவ மத்தியத்தில சேர்க்கணும். அதுக்கு தான் கிருசி அப்டின்னு பேரு. அப்படி சேர்க்கிறவர் தான் வந்து அ வைசியர் அப்டின்னு சொல்ல முடியும். சூத்திரர்கள் அப்டின்னு சொல்லும்போது, அ நம்ம அந்த கெட்ட அ பழக்கவழக்கங்கள்லாம் இருக்கும். போதை வஸ்துக்கள். பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, அப்புறம் தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் செய்றது, மத்தவங்கள மோசம் செய்றது, மத்தவங்ககிட்ட இருந்து திருடுறது, மத்தவங்கள கொலை செய்றது, இந்த மாரி துர்க்குணங்கள், துர்நடவடிக்கைகள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் மேற்கொண்டு இருக்கிறவங்க, அதெல்லாம் அகங்காரத்தினுடைய விருத்தியினால உண்டாகக்கூடியது. அப்படி செய்றதுனால அவங்கலாம் சண்டாளர்களா தான் இருக்கிறாங்களே தவிர, அவங்க சூத்திரர்கள் கிடையாது. சூத்திரர்கள்னா யாரு அப்படின்னா, தன்னுடைய மனச உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தில அடிபணிஞ்சு, அந்த பிராமண பாத சேவை செய்யறது. பிராமணன் அப்படின்னா மனம். அந்த மனசுக்கு அந்த மனம் உள்ளுக்குள்ளார அடங்குறதுக்கான ஒரு முயற்சி செய்றவரு. நம்முடைய அகங்காரத்தில நல்லது இருக்கு, கெட்டது இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில இந்த கெட்டது தான் இந்த துர்ச்செயல்கள செய்யறது. நல்லது என்ன பண்ணும்னா, அந்த மனச உட்கார்ந்து தியானம் பண்ண ஈடுபடுத்தும். அந்த நமக்கு எது தேவை, எது தேவையில்லங்கிற அறிவ கொண்டு வந்து புகட்டும். அதனால தான் அவரு நம்மளுடைய புருவ மத்தியத்தில அடிபணியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அகங்காரம் நம்ம புருவ மத்தியத்தில அடிபணியும்போது, நமக்கு அதுதான் வேணுங்கிறத அது தீர்மானிக்கும்போது, நமக்கு அந்த மனசுக்கு வந்து தேவையான பாதைங்கிறது கிடைச்சிரும். நம்மளுடைய பதிவுகள் தான் அந்த அகங்காரம் வந்து எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காமிக்குது. அதில வந்து எனக்கு காசு தான் முக்கியம் அப்படிங்கிற பதிவுகள நான் நெறைய வச்சிருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அந்த மனசுக்கு ஒரு குழப்பத்தில இருக்கும்போது, உடனே அந்த பதிவ தூக்கிட்டு வந்து அகங்காரம் காமிக்கும். "இங்க பாரு காசு தான் முக்கியம். அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நீ அத மட்டும் பாரு" அப்படின்னு அது ரெஃபரன்ஸ் குடுக்கும். இதே நான் வந்து என்னுடைய உறவுகள் தான் முக்கியம் அப்படிங்கிற பதிவுகள நான் நெறைய வச்சிருக்கிறேன். அதைவே படிச்சு, அதைவே கேட்டு, அதைவே அனுபவிச்சு நான் ஒரு பதிவுகள உறவுகள் தான் முக்கியம். அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லன்னு நான் ஒரு ஒரு இத வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த மனம் ஒரு சிச்சுவேஷன்ல முழிச்சுட்டு இருக்கும்போது, அது அந்த பதிவுகள எடுத்துட்டு வந்து காமிக்கும். "இங்க பாரு உறவு போனேன்னா, உறவு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசி காலத்தில நீ படுத்த படுக்கை ஆயிட்டீன்னா, உன்ன கவனிக்கிறதுக்கு யாராவது ஒரு உறவுமுறை வேணுமே!" அப்படின்னு சொல்லி அது வந்து நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா கொண்டு வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்து காமிக்கும். இதே எனக்கு உறவும் முக்கியம் இல்ல, பணமும் முக்கியம் இல்ல. என்னுடைய ஜீவன் தான் முக்கியம். ஜீவன் இல்லைன்னா, அங்க யாருமே இல்லையே! அந்த ஜீவன் தானே எவ்வளோ முக்கியத்துவமானது. அப்படின்னு சொல்லி, இது சம்மந்தமான பதிவுகள நான் அங்க போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனம் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது, அந்த அகங்காரம் என்ன பண்ணும்னா, அந்த பதிவுகள எடுத்துட்டு வந்து நமக்கு காமிக்கும். எது முக்கியங்கிறத. அந்த ஜீவன் தான் முக்கியம். நீ அத மட்டும் கவனி அப்படின்னு சொல்லி, அத கொண்டு வந்து காமிக்கும். அப்போ நாம என்ன பதிவுகள் அங்க அங்க நம்ம புத்திக்குள்ள சேர்த்தி வச்சிருக்கிறோமோ, அதத்தான் அகங்காரம் கொண்டு வந்து மனசுக்கு ரெஃபரன்ஸ் குடுக்குது. அதனால தான் நாம கெட்ட சகவாசத்தோட நம்ம போய் சேரும்போது, நாம கெட்டவங்களாவே மாறுறதுக்கு அதான் காரணம். ஏன்னா, அதுதான் பதிவுலயே இருக்குது. நல்லவங்களோட சேரும்போது நாம நல்லவனா மாறுறதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா, அந்த நல்ல குணங்கள் அங்க பதிவுல இருக்குது. அப்ப அகங்காரத்து மேல தப்பு கிடையாது. நாம அங்க என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கிறோங்கிறது தான் அங்க முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் சத்சங்கத்துக்கும், சான்றோர்களுடைய சேர்க்கைக்கும் அதிகமான முக்கியத்துவம் குடுக்க சொன்னாங்க. ஒரு அனுபவஸ்தரோட சேர்ந்து அவங்களுடைய அறிவுரைகள கேட்டுக்க சொன்னாங்க. அப்ப பெரியோர்களுடைய அந்த விஷயங்கள்லாம் நெறையா வரும்போது, அந்த புத்திமதிகள்லாம் நமக்கு நெறையா வரும்போது, அந்த பதிவுகள் ஏராளமா நல்ல விஷயங்களா இருக்கும். அதனால தான் கேட்கறதும், நம்ம பேசுறதும், பார்க்கறதும், பழகுறதும் எல்லாமே நல்ல விஷயமா இருக்கணும். அப்படின்னு சொல்லி ஆ சொல்லியிருப்பாங்க. அப்ப திருவள்ளுவர் கூட சொல்லுவாரு. "இனிய உளவாத இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று." அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது நல்ல இனிமையான கனிகள் இருக்கும்போது, ஏன் அந்த கசப்பான அந்த காய்கள போய் எதுக்கு சாப்பிடுறீங்க? அப்படிங்கிற மாரி அத பிரிச்சு பேசியிருப்பாங்க. நல்லது கெட்டத பத்தி திருவள்ளுவர் சொல்லும்போது. அப்போ ஒரு நல்ல செயல்கள்ங்கிறது கனி மாரி. கெட்ட செயல்கள்ங்கிறது வந்து ஒரு கசப்பான காய்கள் மாரி. அத ஏன் போய் விரும்பி அத சாப்பிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்பாரு. அப்போ எனக்கு தேவையான பதிவுகள நான் என்னவா ஆகணுமோ, அதுக்கு தகுந்த பதிவுகள நான் எனக்குள்ள ஸ்டோர் பண்றேன். அத அகங்காரம் கொண்டு வந்து மனசுக்கு ரெஃபரன்ஸா குடுக்குது. அந்த வேலை தான் சூத்திரனுடைய வேலை. இப்போ எனக்கு வந்து எல்லாமே போதை வஸ்துக்கள் தான் எனக்கு இன்பம் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருக்கிறேன்னா, என்னுடைய பதிவுகள் அதுவா இருந்தா, என்னுடைய மனச அது அது நோக்கி வழிநடத்திரும். இதுதான் முக்கியம்னு மனசுக்கு சொல்லிடுச்சுன்னா, மனசு உடனே அது என்னன்னு சொல்லி யோசிக்காது. உடனே அகங்காரம் சொல்லிடுச்சுன்னா, அது உடனே கேட்டு நடக்க ஆரம்பிச்சுரும்.
அப்ப அகங்காரத்த நம்ம சரி பண்ணணும்னா, நாம அந்த பதிவுகள சரி பண்ணணும். அந்த பதிவுகள் தான் அகங்காரத்துக்கான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் அத கொண்டு வந்து மனசுக்கு ரெஃபரன்ஸா குடுக்குது. அதுக்காக தான் சித்த வேதத்த அதிகமா படிக்கணும். சித்த வேத கருத்துக்கள் அதிகமா நம்ம சேர்த்திக்கணும். அப்போ நம்மளுடைய பதிவுகள்லாம் வந்து ஜீவன் தான் முக்கியம். ஜீவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லங்கிற பதிவுகள் ஏராளமா வச்சிருப்போம் இதுக்குள்ளார. வேற எதுக்குமே முக்கியத்துவம் குடுத்துருக்க மாட்டோம். அப்போ நமக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அகங்காரம் என்ன பண்ணும்னா, அங்க எக்கச்சக்கமா அந்த பதிவுகள் தான் இருக்கும். அத தவிர வேற இருக்காது. அப்ப அதத்தான் ரெஃபரன்ஸா கொண்டு வந்து குடுக்கும். "பாருப்பா ஜீவன் தான் முக்கியமாம்மா. நீ ஏற்கனவே நெறைய அனுபவிச்சுட்ட, நெறைய கேட்டுட்ட, நீ நெறைய பார்த்துட்ட. இதுதான் அது முக்கியம்னு சொல்லி நீ எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிற." அப்படின்னு சொல்லி அந்த மனசுக்கு அத ஞாபகப்படுத்தும். அதுதான் சூத்திரனுடைய வேலை. அப்ப அந்த சூத்திரன்கிறவரு நல்லவரா இருக்கணுமா? கெட்டவரா இருக்கணுமா? நல்ல சவகாசத்தோட இருக்கணுமா? கெட்ட சவகாசத்தோட இருக்கணுமாங்கிறத நாம பதிவு பண்ணக்கூடிய அந்த பதிவுகள் தான் அங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த பிராமணர்லேருந்து சூத்திரன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 வர்ணனைகளுடைய நிலைமைங்கிறது இப்படி தான் இருக்குது. ஆனா இதனுடைய விஷயமெல்லாம் எதுவுமே நம்ம புரிஞ்சுக்காம வெளியில இருக்கக்கூடிய இந்த நம்மளோட சேர்ந்து சக ஊழியர்களா, சக அ குடும்பவாசிகளா, அதாவது அந்த சமுதாயவாசிகளா, நம்ம கூடயே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. நமக்காக வேண்டி உதவி பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க. நான் இன்னைக்கு ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா, ஒரு டீ கடையில போய் உட்கார்றேன். நான் டீ குடிக்கிறேன். அந்த சேர் வேற ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. அந்த கப்பு வேற ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. அதில பால் வேற ஒருத்தர் கறந்திருக்கிறாரு. அதில தண்ணி அது எங்கிருந்தோ அது வருது. அதுக்கு எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க. பைப் லைன்லாம் போட்டு அந்த டீ கடைக்கு வர்ற அளவுக்கு. அதில சர்க்கரை வேற ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. அத ஒரு டீ மாஸ்டர் போடுறாரு. அதுக்கு ஒரு ஓனர் அந்த கடைய நிர்வகிக்கிறாரு. அப்போ நான் ஒரு ரூ. 10க்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு, நான் குடிக்கணுங்கிற அந்த ஒரு டீல இத்தன பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா, இங்க நான் வந்து அவங்கள எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து, நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன்னு சொல்லி நான் ஈஸியா அத வந்து ஒரு பிரிவினை நான் உண்டு பண்ணிடுறேன். ஆனா, நீங்க கவனிச்சு பார்த்தா, நமக்காக எத்தன பேர் வேலை செஞ்சிருக்காங்கறத கவனிக்க முடியும். இவங்க எத்தன பேருடைய ஒத்துழைப்பு இல்லாம என்னால ஒரு டீ கூட குடிக்க முடியாது. நானே இப்போ எல்லாமே செஞ்சு நானே ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா, என் ஆயுசு நாளே முடிஞ்சு போயிரும். நானே ஒரு தேயிலை தோட்டத்த ஆரம்பிச்சு, நானே ஒரு தேயிலைய அதில வளர விட்டு, அத பறிச்சு, நானே ஒரு மரத்த எடுத்துட்டு வந்து வெட்டி, நானே ஒரு சேர் டேபிள உண்டாக்கி, நானே ஒரு கடைய வச்சு, நானே டீய போட்டு, நானே குடிச்சு, இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ள நம்ம ஆயுசு முடிஞ்சு போயிரும். அப்போ அது ப்ராசஸ் முடியுமான்னு தெரியாது. அப்போ அத்தன பேரும் சேர்ந்து ஒண்ணா இருக்க வேண்டிய ஒரு சமுதாயத்துல, இத்தன பிரிவுகள் உண்டானதுக்கு காரணம், இங்க தவறான மூட நம்பிக்கைகள் தான். அவங்க வேதத்துல சொல்லப்பட்ட அந்த அனுபவஸ்தனுடைய விஷயங்கள சரிவர புரிஞ்சுக்காம, அவங்கவங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதன்படி இங்க நடந்ததுனால தான், இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அப்போ நாம எப்போ அந்த தன்னைத்தானே அறிகிறோமோ, அப்போ இந்த எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம போயிரும். எல்லாமே நான் தாங்கிறது தெரிஞ்சு போயிரும். இந்த பிரதிபலிப்பு எல்லாமே என்னுடைய பிரதிபலிப்பு தாங்கிறது எனக்கு புரிஞ்சு போயிரும். அப்போ இந்த பிரிவினைகளுக்கெல்லாம் இடமே இருக்காது. அப்போ என்ன அறியும்போது அங்க மற்றொன்று இல்லாம போகுது. நான் மற்றொன்ற கவனிச்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் என்ன அறியாமலே இருக்கிறேன். நம்ம அது என்ன, இதென்ன, இதென்னன்ட்டு நானு அந்த மத்ததையே கவனிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எப்போ நான் என்ன அறியணும் அப்டின்னா, அதுக்கு முதல் வேலை சாமி சொல்றாரு, இந்த பிராந்திய விருத்திகள விட்டுட்டு அப்டிங்கிறாரு. அதாவது வெளி விஷயங்கள விட்டுட்டு. அந்த வெளி விஷயங்கள பத்தி சொல்லும்போது சாமி சொல்றாரு, அதோட சேர்ந்து பைத்தியக்கார செயல்கள்னு சொல்லி சொல்றாரு. இந்த வெளி பிராந்திய விருத்திகள் பிராந்தம் அப்டின்னா பைத்தியம்னு அர்த்தம். பிராந்திய விருத்தினா, நாம இந்த பைத்தியக்கார செயல்கள செஞ்சுட்டு இருக்கிறோம் வெளியில வந்து. இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு, நம்முடைய சக்தி நமக்குள்ளாரே லயிக்கணும். அப்பதான் நாம தன்னை அறிய முடியும். அப்பதான் வெளியில இருக்கிறதெல்லாம் என்னுடைய பிரதிபலிப்பு தான். வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் நான் வேற, அது கிடையாது. அது வேற கிடையாதுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும். அப்படி தானா, தன்மயமா அப்படி ஒரு நிலைமை நாம அடையறதுக்கு பேரு தான் கைவல்யம், மோட்சம் அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்றாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம